வணக்கம் ஜேவி மீடியா நேயர்களே, நான் உங்கள் எழிலரசு. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கிறோம்னா, நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அவினாஷி ரோடு லாக்கியபாளையம் பகுதியில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய கோவில் தான் ஜெகன்மாதா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில். அந்த கோயிலுக்கு தான் நாம இன்னைக்கு வந்திருக்கிறோம். திருப்பூர்ல இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கோயில்ல இந்த கோவில் ஒண்ணுன்னு சொன்னா அது மிகையாகாது. பிரம்மாண்டமான கோயில் மட்டும் கிடையாதுங்க, அவ்வளோ சக்தியான அவ்வளோ பவர்ஃபுல் வாய்ந்த கடவுள்னா நம்ம ஸ்ரீ ஜெகன்மாதா ராஜராஜேஸ்வரி அம்மனை சொல்லலாம். கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் குடமுழுக்கு செய்யப்பட்ட இந்த கோயிலோட நுழைவாயில் 7 நிலை ராஜகோபுரத்தோட அவ்வளவு கம்பீரமா காட்சியளிக்குதுங்க. தொடர்ந்து உள்ள போயிட்டு என்னென்ன சன்னதி எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கு ரைட் சைடுல கருப்புசாமி சன்னதி அமைஞ்சிருக்கு. உள்ள நுழைஞ்ச உடனே கொடிமரமும் பலிபீடமும் அமைஞ்சிருக்கு. மூலவரை பார்த்த மாதிரி சிம்ம வாகனம் அமைஞ்சிருக்கு. பலிபீடத்துக்கு இடதுபுறம் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் அமைஞ்சிருக்கிறாரு. வாங்க அவரை தரிசிக்கலாம். வாங்க தொடர்ந்து அடுத்த சன்னதிக்கு போலாம். அடுத்தது நாம வந்திருக்கிற சன்னதி ஸ்ரீ வல்லப கணபதி. வாங்க. வெளிப்பிரகாரத்தை சுத்தி முடிச்சிட்டோம். வாங்க உள் பிரகாரத்துக்கு போவோம். உட்பிரகாரத்துல நுழைஞ்ச உடனே மூலவரா வீற்றிருக்கிறது ஜெகன்மாதா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் தான். அவருடைய இடது பக்கத்துல ஸ்ரீ ராஜகணபதியும் அவருடைய வலது பக்கத்துல ஸ்ரீ பாலமுருகனும் அமைஞ்சிருக்கிறாங்க. வாங்க இப்போ மூலவரை தரிசிக்க போலாம். மூலவரோட சன்னதிக்கு முன்னாடி பக்கத்துக்கு 4 பேரா அஷ்டலட்சுமிகளை அவ்வளோ தத்ரூபமா தூண்ல வந்து அழகா செதுக்கியிருக்காங்க. அடுத்துதான் இப்ப வந்திருக்கிறது ஸ்ரீ ராஜகணபதி சன்னதி தான் வந்திருக்கிறோம். அடுத்ததான் ஸ்ரீ ராஜ மாதாங்கி சன்னதி தான் வந்திருக்கிறோம்.
அடுத்ததா ஸ்ரீ பால திரிபுர சுந்தரியோட விக்கிரகம் இருக்குங்க. அதை தொடர்ந்து ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ ராஜேஸ்வரி, ஸ்ரீ சரஸ்வதி விக்கிரகமும் இங்க அமைஞ்சிருக்கு. அடுத்ததான் நம்ம வந்திருக்கிற சன்னதி ஸ்ரீ மகா வாராயி சன்னதி தான். அம்மாள் எவ்வளவு அழகா அமைஞ்சிருக்காங்க பாருங்க. உள்புற தூண்களை அஷ்டலட்சுமியை செதுக்கி வச்சுக்கிற மாதிரி நம்மளுடைய சுத்தி கோவிலுடைய வெளிப்புற தூண்களை அவ்வளோ அழகா செதுக்கி வச்சிருக்காங்க. என்னன்னா அந்த 16 திதிகளுக்கு உண்டான கடவுள்களை அவ்வளோ அழகா செதுக்கி வச்சிருக்காங்க. வாங்க அதை தொடர்ந்து உள்ள முருகர் சன்னதிக்கு போகலாம். ஸ்ரீ பாலமுருகர் சன்னதிக்கு வந்திருக்கிறோம். முருகரை பார்த்தீங்களா எவ்வளோ அழகா காட்சி தர. முருகர்னாலே எல்லாருடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு தெய்வம். இந்த முருகர் எல்லாருடைய ஃபேவரட்டான கடவுள். நம்ம பாலமுருகருக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்கிறதா ஸ்ரீ சண்டிகேஸ்வரி சன்னதி. கோவிலை சுத்தி உள்ள எல்லா சன்னதியும் நம்ம பார்த்தாச்சு. நிறைவா நம்ம ஸ்ரீ கால பைரவர் சன்னதி தான் வந்திருக்கோம். இவ்வளவு நேரம் ஜெகன்மாதா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் திருக்கோவில்களை பத்தியும் அங்க உள்ள சன்னதிகளோட சிறப்புகளை பத்தியும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வாய்ப்பு உள்ளவங்க நிச்சயம் ராஜராஜேஸ்வரி அம்மா தரிசனம் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எழிலரசி. நன்றி.